முன்கூட்டியே வரும் மகளிர் உரிமைத் தொகை பயனாளர்கள் இணைப்பு வெளியாகும் சர்ப்ரைஸ் அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கி ஓர் ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பொது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. ஒவ்வொரு குடும்ப பட்ஜெட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த திட்டம் உள்ளூரில் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கிறது. தமிழ்நாட்டைப் பின்தொடர்ந்து கர்நாடகா, தெலங்கானா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதியாக உரிமைத் தொகை திட்டம் இடம்பெறுகிறது. பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிப்பது, அவர்கள் சுயமரியாதையை காப்பது ஆகியவற்றுக்காகவே இந்த திட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2023 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஓர் ஆண்டை நிறைவு செய்ய உள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் தவறாமல் வரவு வைக்கப்படுகிறது. பண்டிகை நாள்கள் வந்தாலோ சனி ஞாயிறு நாள்கள் வந்தாலோ உரிமைத் தொகையை தமிழக அரசு முன்கூட்டியே வரவு வைத்து வருகிறது. இந்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 14ஆம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை, எனவே 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் என்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைய இன்னும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றனர். புதிய ரேஷன் அட்டைகள் பெற்றவர்களும் திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். வரும் 15ஆம் தேதியுடன் திட்டம் தொடங்கி ஓர் ஆண்டு நிறைவடையும் நிலையில் அதை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் திட்ட விரிவாக்கம், புதிய பயனாளர்கள் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.